மகனுடன் இனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த சாந்தனு ஒரு நாள் யமுனை நதிக்கரையில் இருந்த ஒரு காடு நோக்கிச் சென்றார். அங்கே சுற்றி பார்த்து கொண்டிருந்த போது எதிர்பாராத இடத்தில் இருந்து ஒரு இனிய மனம் வீசுவதை உணர்ந்தார். ஆகா, என்ன ஒரு நறுமணம்! நுகர்வோர் எவரையும் கிறங்கடிக்கும் மனம். இதை விவரிக்க வார்த்தை இல்லையே. இறக்கப்பட்ட கள்ளுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கள் மதபேறி திரண்டிருக்கும் போதுதான் அருந்த வேண்டும். அப்போதுதான் கீழ் நாக்கிலிருந்து உச்சந்தலைக்கு பாய்ந்தோடி கிறங்கடிக்கச் செய்யும். நேரம் தவறினால் கிறக்கமும் தவறும். ஆனால் இங்கே சாந்தனுவோ கள் அருந்தாமலேயே கிறங்கிப் போனான். கள் கொடுக்கும் மதிமயக்கத்தை வெறும் வாசனையிலேயே அனுபவித்துக் கொண்டிருந்தான். அதன் காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்பி அங்குமிங்கும் தேடினான். அப்பொழுது தேவதையின் அழகுடன் கூடிய கருங்கண்களுடைய ஒரு இளம் பெண்ணை கண்டான். அவள் உடலில் இருந்துதான் அந்த மனம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தான். நறுமணத்தால் மதிமயக்கிய அவள் இப்பொழுது தன் கண்களால் கட்டியும் போட்டுவிட்டாள். பார்த்த நொடியில் அவள் மேல் காதல் கொண்டான் சாந்தனு. சாந்தனு அவளிடம், அழகியவளே, நீ யார்? யாருடைய மகள்? இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவள், வணங்குகிறேன் மன்னனே. நான் மீனவர் குல தலைவனின் மகள். சத்தியவதி என்பது என் பெயராகும். தந்தையின் கட்டளையின் பேரில் வழிபோக்கர்கள் இந்த நதியை கடந்து செல்ல நான் படகில் உதவி செய்கிறேன் என்று பதிலளித்தாள். நான் உன் தந்தையை காண வேண்டும் அழகானவளே. உன் திருமணம் குறித்து அவரிடம் கோரிக்கையை வைக்க விரும்புகிறேன். என்னை அவர் இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்வாயா? வெக்கம் கொண்டாள் சத்தியவதி. அவள் சாந்தனுவை படகில் ஏற்றிக்கொண்டு மீனவ குலத்தலைவனிடம் கூட்டிச் சென்றாள். நதியோரம் அமைந்திருந்த அவர்களின் குடிலுக்கு அழைத்துச் சென்றாள் சத்தியவதி. சாந்தனு மீனவர் தலைவனிடம் சென்று தனது கோரிக்கையை முன்வைத்தான். அதற்கு மீனவர் தலைவன், ஓ மன்னா, என் மகள் பிறந்தபோது அவளுக்கு ஏற்ற கணவனை அடைய வேண்டுமே என்று நினைத்தேன். உமக்குச் சமமான மற்றொரு கணவனை அவளுக்கு என்னால் அளிக்க முடியாது. சத்தியவதியை என்னிடமிருந்து பரிசாக அடைய நீர் விருப்பம் கொண்டால் எனக்கு ஓர் உறுதியை அளிப்பீராக. அந்த உறுதியை நீர் ஏற்றுக்கொண்டால் எனது மகளை உமக்கு அளிக்கிறேன். இதைக் கேட்ட சாந்தனு, நீங்கள் எந்த உறுதியை கேட்கிறீர்கள் என்பதை கூறுங்கள். அதை நான் நிறைவேற்ற முடியுமா என்பதை அதன் பிறகே சொல்கிறேன். என்னால் முடிந்தால் இவளுக்காக கண்டிப்பாக தருவேன் என்றான். மீனவர் தலைவன் கூறினார், இந்த கன்னிகையின் மூலம் பிறக்கும் மகனை நீர் உமது அரசர் ஆசனத்தில் அமர்த்த வேண்டும். வேறு எவரையும் அரசராக்கக்கூடாது. இந்த வாக்கை நீர் அளித்தால் சத்தியவதியை கரம் பற்றுங்கள் என்றான். சத்தியவதி மீது ஆசை தீ பெரிதாக எரிந்து கொண்டிருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை கொடுக்க சாந்தனுவிற்கு விருப்பமில்லை. இதயத்தை கல்லாக்கிக் கொண்டு ஹஸ்தினாபுரம் திரும்பினான். வழியெல்லாம் சத்தியவதியை எண்ணிக்கொண்டே அரண்மனை வந்து சேர்ந்தான். தந்தை சோகமாக வருவதை பார்த்தான் தேவவிரதன். தந்தையிடம் சென்று, என்ன காரணம் என்று கேட்டான். ஆனால் சாந்தனு பயணக்களைப்பு என்று கூறி பேச்சை நிறுத்தி கொண்டான். நாட்கள் கடந்தன. சாந்தனு ஏதோ சிந்தனையிலேயே லயித்துக் கொண்டிருப்பதை கவனித்தான் தேவவிரதன். அரசவையின் மூத்த அமைச்சரை அழைத்து, அரசரின் சோகத்திற்கான காரணம் என்ன என்று கேட்டான் தேவவிரதன். அதற்கு அமைச்சர்கள், நீயே அவரின் சோகத்திற்கு காரணம் என்று கூறினர். அதிர்ச்சியில் உறைந்தான் தேவவிரதன். குழப்பத்தில் ஆழ்ந்தான். எனக்கு எதுவும் விளங்கவில்லை பெரியோர்களே, சற்று தெளிவாக கூறுங்கள் என்று மீண்டும் கேட்டான். தேவவிரதா, நீ எப்போதும் வீர விளையாட்டுகளில் ஈடுபட்டிருக்கும் ஒருவன். கோபம் மிகுந்தவனாகவும் போர்க்களங்களில் மும்முரமாக ஈடுபடும் வீரனாகவும் இருக்கிறாய். நீ போர்க்களங்களில் வீழக்கூடிய சாத்திய கூறுகள் நிறைய உண்டு. அப்படி நடந்தால் இந்த பாரத பேரரசின் நிலை என்ன ஆகும்? அந்நினைவே மன்னரை ஆட்டி படைக்கிறது. மேலும் சில நாட்களுக்கு முன்பு கங்கை கரையோரத்தில் படகோட்டும் பெண் சத்தியவதி மேல் காதல் கொண்டார் உன் தந்தை. மேலும் மீனவ குலத்தலைவன் கேட்ட வரத்தை பற்றியும் சொன்னார். அனைத்தையும் கேட்டு சிறிது நேரம் சிந்தித்தான் தேவவிரதன். பிறகு வயதால் மதிக்கத்தக்க க்ஷத்திரிய தலைவர்களை தன்னுடன் அழைத்துக் கொண்டு மீனவர் தலைவனிடம் நேரடியாகச் சென்று தனது தந்தையின் சார்பாக அவனது மகளை கேட்க புறப்பட்டான். பீஷ்மன் என்ற சொல்லிற்கு பயங்கரமானவன் என்று பொருள். இதுவரை தேவவீரதனாக வாழ்ந்து வரும் இவன் தந்தைக்காக செய்த பயங்கர செயல் என்ன? இதன் பின் நடக்கப் போகும் சம்பவம்தான் தேவவீரதனை பீஷ்மராக்கிய தருணமாக அமையப் போகிறது. அப்படி என்ன பெரிய சம்பவம் நிகழ்ந்தது? மகாபாரதம் என்னும் மகா காவியம் உருவாக காரணமான அந்த பயங்கர சம்பவம் என்ன? நம் அடுத்த காணொளியில் பார்க்கலாம். தவறாமல் இணைந்திருங்கள் உங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலோடு.